மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதொருமை ரிஷபராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரோதி வருடம் வைகாசி மாத ராசி பலன். இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். உங்களோட ராசிநாதனம் பகைருண ரோகாதிபதியான சுக்கிர பகவான். அதாவது உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், கடனை கொடுக்கிறவரும் அவர் தான். எப்பவுமே சந்தோஷம் அதிகமானாலே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். அந்த வகையில இந்த ராசிநாதன் பகைருண ரோகாதிபதி சுக்கிரபகவான் விரைய ராசியில இருக்கார். செலவுகளை கண்ணாபின்னான்னு வச்சுட்டு இருக்கார். ஏகப்பட்ட செலவுகள், மருத்துவ செலவுகள், அப்புறம் குழந்தைகளோட கல்வி செலவுகள், அப்புறம் வீடை பராமரிக்க செலவுகள், சில மராமத்து செலவுகள், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். 20/5/2024 இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். உங்க ரிஷபராசியில அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னும் கிடைக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். தைரியமா ஒவ்வொரு வேலைகளையும் செய்வேள். அதனாலேயே நீங்க எடுக்கிற காரியங்கள் சிறப்பா முடியும், சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். 13/6/2024 இந்த சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான முன்னேற்றம் இன்னுமே அற்புதம். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல வர்றதுனால தனவரம் வரும், ஆனா கடன் வாங்காம இருக்கும். சில பேருக்கு பதிலா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையலாம். ஆனா இந்த நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அருமையா காப்பாத்துவீங்க. குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான ஒரு வேலைகள் எல்லாம் நீங்க அற்புதமா செய்வீங்க. அதுவும் செலவுகள்னு அந்த ரிஷபராசிகர்கள் கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுவீங்க. ஆனா வருமானம் வரல, கொஞ்சம் தான் வருது அப்படின்னா அதை அப்படியே எப்படி சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். 7/12 கூட அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். வாழ்க்கை துணை மூலமாக அதே மாதிரி சில எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை மீட் அவுட் பண்றதுக்கு இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா நிறைவேறதுக்கு, உத்தியோகத்துல முன்னேற்றம், தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம், எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் அற்புதமா கொடுத்துட்டு இருக்கார். அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஒரு ஓரமா ஒதுக்கி பரன்ல வச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 31/5/2024 இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட விரைய ராசியான 12ஆம் இடத்துக்கு ஆட்சி அமைக்கிறார். செலவுகள் இன்னமும் கண்ணாபின்னான்னு வரும். எப்படி வரும்? குழந்தைகளோட கல்வி செலவு. கண்டிப்பா ஸ்கூல் திறந்துருவா, அப்ப குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ற சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும், எல்லாருக்குமே வரும். இது கொஞ்சம் கூடுதலாவே வரும் உங்களுக்கு. அதாவது எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபா வருதுன்னா உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வரும். அந்த மாதிரி தான். என்னடா அது குருஜி போட்டு தாக்குறாரேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் மீட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில பகவான் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். சரியா? அந்த வகையில செலவுகள் அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றம் எல்லாம் இனிமையா கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நல்லபடியா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதெல்லாம் அற்புதமா செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள். சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக, மிக அருமையாக கண்டிப்பாக சேரும். 2/5 கூட அதிபதி புத பகவான் விரயஸ்தானத்துல இருக்கார். மாச ஆரம்பத்துல செலவுகள் இருந்துன்னு தான் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. என்ன பண்றது? அதே மாதிரி தனவரவு வருது, ஆனா வந்த உடனே மாயமா மறைஞ்சிடுறது. அதாவது அந்தர் தியானம்னு சொல்லுவா, அந்த மாதிரி திடீர்னு அப்படியே மறைஞ்சிடுறது. ஏன்னா செலவு. என்ன பண்றது? அடுத்தபடியா 24/5/2024 இந்த புத பகவான் ஜென்மராசிக்கு வருது. அற்புதமான முன்னேற்றம். அதாவது எல்லாமே வாழ்க்கை சக்கரம், காலச்சக்கரம் ஒரே மாதிரி ஓடின்னு இருக்காது. கஷ்டங்களே பகவான் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஒரு நேரத்துல ஒரு கதவை திறப்பார். அந்த வகையில 24/5/2024 இந்த புத பகவான் உங்களுக்கு ஜென்மராசியில வர்றதுனால மனசுல சந்தோஷம் இருக்கும். இருக்கிற காரியங்கள் சிறப்பா அமையும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே மாதிரி கல்வித்துறையில வேலை பார்க்குறா பாருங்க, அவளுக்குலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும்.
9/6/2024 இந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். தனவரவு இன்னமும் உங்க காட்டுல மழை. எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வாக்குறுதிகளையும் அருமையா காப்பாத்துறதுனாலே சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து மரியாதையும் அதிகமாகும். அடுத்தபடியா எல்லா விஷயத்திலுமே நீங்க குடும்பத்துக்கு ரொம்ப அனுசரணையா இருப்பீங்க. சாதாரண ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பீங்க. குழந்தைகள், மனைவி, அந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் எப்படி இது பண்ணிட்டு குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறவங்க. அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு புத பகவான் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருப்பார். அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா உஷ்ண கிரகம் அப்படிங்கிறதுனால நெருப்பு கிரகம், அதாவது வேகமாக அப்படியே உஷ்ணம் அடைஞ்சிடும் இந்த சூரிய பகவான். அவர் ஜென்மராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா சுகாதிபதி வேற, அதனாலே உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டாலே போகிறோம். உணவு கட்டுப்பாடு தான், அதை மெயின்டைன் பண்ணினீங்கனாலே ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள்லையும் கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருங்கோ, கவனமாக இருங்கோ. அதாவது இன்னைக்கு அந்த வேலையை அப்படியே பண்ணிகிட்டே போங்க, உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உறவுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அனுகூலமாக இருப்பாங்க. அதே சமயம் சில உறவுகள் கொஞ்சம் பகையாகலாம். அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்கோ. சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும். சாயா கிரகமான ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார், உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டமா கவர்ச்சியா யோசிக்கக்கூடியவர். என்ன எடுக்கிற காரியங்கள்லாம் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எதுக்கே சிங்கிள் பெட்ரூம் கட்டணும், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம் அந்த மாதிரி கட்டுவோம், பெருசா கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பார். யோசிச்சு நீங்க செய்யணும். ஏன்னா அடுத்தது அதே ரிவர்ஸ்ல கேது பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால மனசுல ஒரு குழப்பத்தையும் கொடுப்பார். இதெல்லாம் முடியுமா, நம்மளால முடியுமா, நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இது வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைப்பார் கேது பகவான். அதனால தான் எங்கெங்கெல்லாம் ராகு இருந்து பிரம்மாண்டமா யோசிக்க வைக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து எதிரில் கேது 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு, அதாவது நேர சமசப்தமா உட்காந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நீ யோசிச்சு செய் அப்படிம்பார். அந்த வகையில இந்த கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்துட்டு சில குழப்பத்தையும் கொடுப்பார், சில விஷயத்தையும். ஆனா குருவோட பார்வையை வாங்கிக்கிறதுனால ஓரளவுக்கு தெளிவு இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெளியூர்ல போயிட்டு படிக்கிற குழந்தைகள், வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமா இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தபடியா வெளியூர்ல போயிட்டு உத்தியோகம் பார்க்கணும், வெளிநாட்டுல போயிட்டு உத்தியோகம் பார்க்கணும்னா தாராளமா நல்ல உத்தியோகம் அப்படின்னா தாராளமா நீங்க போய்க்கலாம். கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்றது அப்படிங்கிறதுனால குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள், மனச்சங்கடங்கள் குறையும். சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்த்தி மகிழ்வீர்கள். அடுத்தபடியா 8-11 கூட அதிபதி குரு பகவான் ஜென்மராசியில இருக்கார். ஜென்மராசியில அப்படின்னாலும் உங்களோட பகை கிரகம், உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால ஜென்மராசியில இருக்கிற குரு பகவான் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார். நல்லா கவனிங்க, உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார். அதனால உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டு ப்ரீகாஷனாக இருந்தீங்கனாலே சக்சஸ். புரியுதா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும். 2+2 = 4 அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். எப்படின்னா குரு அங்கே வந்துட்டார் அப்படின்னா அதுக்காக நம்ம ஓடி ஒளிய முடியாது, குரு ஓடி ஒளிய முடியாது. கரெக்டா? அவர் அங்கே வந்துட்டார், அவர் 1 வருஷம் அங்கே தான் இருப்பார். அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. என்ன உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால்னா போகிறோம். மற்றபடி சில தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தாலே போகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? என்னென்னா தேவையில்லாத பிரச்சனை. இப்போ அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு தகராறு யாருக்கோ நடக்கிறது, நீங்கள் அனாவசியமாக மத்தியஸ்தம் பண்ண போகாதீங்க. அதேமாரி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட போகாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால குழந்தைகள் ஆதரவாக இருப்போம், குழந்தைகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்க்கறதுனால சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துலேயே விழுறதுனால தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க, உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பார். 9-10 கூடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கார். 1, 4, 7, 10 சனீஸ்வர பகவான் இருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம், சசயோகம்னு பேரு சனீஸ்வர பகவானுக்கு. அந்த வகையில் சசயோகம் இருக்கிறதுனால ஜீவனம் விருத்தியாகும். எப்படி விருத்தியாகும்? பரபரப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிடணும்.
சில நேரங்களில் உடல் ஒத்துழைக்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு 2 நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்னு அந்த ஒத்தி போடுற வேலையை விட்டுட்டு அன்னன்னைக்கு கடன்னு உழைச்சிங்க அப்படின்னா உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் வந்து சேரும். அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா, கஞ்சனூர் போயிட்டு வாங்கோ. இந்த மாதத்தில் ஒரு தடவை கஞ்சனூர் போயிட்டு வர்றது நல்லது. இல்லைன்னாலும் சுக்கிர பகவானை மனசார தியானம் பண்ணுங்கோ. இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வாங்கோ. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். பார்கவம்னாலே சுக்கிரன், அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயாரை விடவே விடாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் தான் சொல்லுவேன், மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுமாரி பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள். இந்த குரோதி ஆண்டு வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தரும், ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.